அந்த பாத்திரத்துல கை சுற்றுச்சுன்ற மாதிரி நடிக்க ஆரம்பிச்ச. அவரு உண்மையிலே பதறி போய் கைய புடிச்சு ஊதி ஊதி விட்டாரு. கையால தடவி கொடுத்து ஊதி விட்டு ரொம்ப சுற்றுச்சான்னு எனக்கு கேட்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் மன்னிப்புலாம் கேட்டாரு. உடனே பைப்பு தண்ணில என் கைய காட்டி கழுவ வச்சாரு. சும்மாதான் நடிச்சேன்னு சொல்றதுக்குள்ள சின்னையா என்ன பண்ணாருன்னா, அடுப்புல இருந்த பாத்திரத்து கைப்பிடியில 2 கைய வச்சு அழுத்தி புடிச்சிட்டாரு. நான் பதறி போய் சின்னையா வேண்டாம் வேண்டான்னு கதறினேன். ஆனா அவரு கையை எடுக்கவே இல்ல. அப்புறம் வலுக்கட்டாயமா அவர் கைய புடிச்சு இழுத்து, ஐயோ ஏன் சின்னையா இப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்னாலதான் உன் கையில சூடு பட்டுச்சு, உன் கை எப்படி எரிஞ்சிருக்கும், அத நானும் அனுபவிக்கணும்ல, அதனாலதான் சூடான பாத்திரத்தை புடிச்சிட்டேன்னு சொன்னாரு. நான் விளையாட்டா சொன்னதை உண்மைன்னு நம்பி அவர் அப்படி நடந்துகிட்டத நினைச்சு இப்ப கூட எனக்கு அழுகையா வரும். என்னாலதானே உன் கை சூடுபட்டுச்சு. அந்த சமயத்துல உன் கை எப்படி எரிஞ்சிருக்கும், அத நானும் அனுபவிக்கணும்ல, அதனாலதான் நான் சூடான பாத்திரத்தை புடிச்சிட்டேன். ஐயோ, நான் விளையாட்டா சொன்னது அவர் உண்மைன்னு நம்பி அவர் அப்படி நடந்துகிட்டத நினைச்சு இப்ப கூட எனக்கு அழுகையா வரும். இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு மனுஷனா? ஆச்சரியமா இருக்குக்கா. அக்கா, உங்க வீட்டுக்காரர் எப்படி இருப்பாரு? வார்த்தையால சொல்லி புரிய வைக்க முடியுமான்னு தெரியல. நீ ஒண்ணு பண்றியா? ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துட்டு வா. அத வச்சு என்ன பண்ண போறீங்க? எடுத்துட்டு வா சொல்றேன். குடு. அக்கா இந்தாங்க. இவர்தான் என் சின்னையா. அக்கா, உங்க சின்னையா பாக்க ஹீரோ மாதிரி இருக்காரு. மாதிரி என்ன, ஹீரோ தான். உருவத்துல மட்டும் இல்ல, குணத்திலயும் அவர் ஹீரோ தான்.
மிக சரியா ஒரு கால அளவுக்கு தவத்துல இருந்திருக்கீங்க. செம்பா, அந்த வலம்புரி சங்கேடு எடுத்துட்டு வரேன் தாயி. காவல் தெய்வமான தேவி கனகதுர்கையை கும்பிடுற தாயி. வேட்டுவ இனத்தில் பிறந்து அவதாரமாக மாறி அக்னி அம்மையா வந்து நிக்கிற உன்னை நானும் கும்பிட்டு வரவேற்கிறேன். என்னோட பூஜையை ஏத்துக்கிட்டு எனக்கு உதவி செய்யறதுக்காக அக்னி பிரவேசம் பண்ணி அக்னி அம்மையா வந்திருக்க உனக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். தாயி, எனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவு மட்டும் இல்ல, என்னோட கடமையும் கூட. தேவி கனகதுர்கைக்கு நடந்த அநீதி அத்தனையும் எனக்கு தெரியும். உன்னோட திருமேனி இருக்கிற இடத்தை தேடி போய் அதை மீட்டெடுத்து உன்னோட சன்னதிக்கு அனுப்பி வைப்பேன். இது கனகதுர்கை தேவிக்கு அக்னி அம்மை செஞ்சு கொடுக்கிற சத்தியம். தேவி, அந்த அசுரபூதத்துக்கிட்ட இழந்த சக்தி உங்கிட்ட திரும்பவும் வந்து சேரப்போகுது. ராஜபுத்துல ஆளாண்ட பட்சிக்கான பூஜையை செய்யறப்போ அந்த பூஜைக்கான சூட்சம மந்திரத்தை சொல்றதுக்கு இதுதான் சரியான நேரம். அக்னி அம்மையே நன்றி. அப்ப நான் கிளம்புறேன் தாயி. சரி செம்பா, தாயி, அடுத்த ஆலாண்டு பட்சிய வரவேற்கிறதுக்கான பூஜையை செய்ய நாம ராஜபுத்து இருக்கிற இடத்துக்கு போகலாம். சரிங்க தாயி. இந்தா. தாயி, எதுக்காக நீங்களும் அக்னி அம்மையும் ஒரே நேரத்துல வானத்துல நட்சத்திரத்தை பாத்தீங்க? செம்பா, இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற அத்தனைக்கும் காரணம் கர்மாதான். அதுக்கு முன்னால உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். இது வரைக்கும் எந்த பூதமும் சாகல. என்ன தாயி சொல்றீங்க? ஆமா செம்பா, சித்தர்கள் எப்படி 5 உடல்களை பயன்படுத்துவாங்களோ அதே மாதிரி அசுர பூதம், பறக்க பூதம், ஆதி பூதம்னு இந்த 3 உருவமா இருக்கு. ஆனா அத்தனை உடலுக்கும் ஆன்மா ஒண்ணுதான். அப்படியா தாயி? ஆமா செம்பா, இப்பவும் அசுர பூதம் உயிரோட தான் இருக்கு. ஆனா அந்த பூதம் போன பிறவில என்ன கெடுதல் பண்ணி இறந்துச்சோ அப்ப இருந்த நட்சத்திரமும்
அது எந்த பாகையில உயிர் விட்டுச்சோ அதே பாகையும் நட்சத்திரமும் திரும்ப அடுத்த பிறவிலையும் வரும். அப்பதான் அதோட உயிர் பிரியும். அந்த நட்சத்திரத்தை தான் நாம ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவோம். இப்போ வானத்துல வந்திருக்கிறது அந்த பூதத்தோட அழிவோட சம்பந்தப்பட்ட நட்சத்திரம். அப்படின்னா பூத ஆன்ம சரீரத்துக்கான வதம் இனிமேதான் நடக்க போதா? அதத்தான் சொல்ல வரீங்களா தாயி? ஆமா செம்பா. தாயி, இந்த பூதம் இறக்க போற மாதிரி சிலையை எடுத்துக்கிட்டு வரதுக்கு அக்னி அம்மை வந்ததும் அடுத்து ஆளாண்ட பச்சு வரப்போறது கூட கர்மாவோட செயல்தானா? இத பத்தி தெரிஞ்சுக்க நீ ஆர்வமா கேள்வி கேக்குறது கூட உன் கர்மாதான். அப்படின்னா அந்த கர்மாவை நிர்ணயம் பண்றது யார் தாயி? வேற யாரு? எல்லாம் அந்த கிரகங்கள் தான். தாயி, முக்காலத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற உங்களால கூட அடுத்து நடக்க போறது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாதா? மகாபாரத போர்ல கடைசி வரைக்கும் கண்ணபிரானே பயத்தோடையும் எச்சரிக்கையோடும் தான் தன்னோட இயக்கத்தை நகர்த்திக்கிட்டு இருந்தாரு. ஒரு தடவை கிருஷ்ண பரமாத்மா ஜோதிட கலையில வல்லவனா இருந்த சகாதேவன் கிட்ட போர்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு கேட்டாரு. மூன்றும் தெரிந்த அந்த வாசுதேவ பெருமாளே சகாதேவன் கிட்ட எதுக்காக அப்படி கேட்கணும்? புரியுது தாயி. அந்த 9 கிரகங்கள்லயும் முக்கியமானது எது தாயி? முதுமகன், சனிச்சாரன், மந்தன், பிணிமுகன், முடவன், காரி, ஆயுள் காரகன்னு பல பேரால அழைக்கப்படுற அந்த சனி பகவான் தான். ஜென்மத்துல சனி வந்தப்போ அந்த பரமேஸ்வரனே யாசகம் எடுத்தாரு. சீதைக்கும் ஜென்மத்துல சனி இருந்தப்பதான் ராவணனால் கவரப்பட்டாங்க. சனீஸ்வரா, சரி செம்பா, நாம புத்து இருக்கிற இடத்துக்கு போலாம். சரிங்க தாயி. வா. ஹலோ, வணக்கம் மேடம். நான் ஆர்டிஓ ஆபீஸ்ல இருந்து கிளர்க் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் கேட்ட வண்டியோட ஓனர் யாருன்னு தெரிஞ்சுதா? தெரிஞ்சிச்சு மேடம். வெரி குட். யாருன்னு சொல்லுங்க. மேடம், ஆவுடைங்கிற பேர்ல தான் வண்டி புக் இருக்கு. என்ன பேர் சொன்னீங்க? ஆவுடை மேடம். முழு பேர் ஆவுடையப்பன். ஜமீன் ஆவுடையோட வண்டியா அது? எஸ் மேடம். அந்த குட்டி என்ன ஜமீன் ஐயாவோட தான். சார், நீங்க சொல்ற டீடைல்ஸ் கன்ஃபார்ம் தானே? சரிதான் மேடம். ஆவுடைன்ற பேர்ல தான் வண்டி டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே மேடம். வண்டியை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. இங்க பாருங்க, பணத்தை ட்ரெஷரிக்கு கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வண்டியை ஸ்டேஷன்ல நிறுத்திருங்க. பணம் பத்திரம். இப்ப எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. நான் போயிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். சரிங்க மேடம். புரியுதா? ஓகே மேடம். கேர்ஃபுல். ஜீப் எடுங்க. சார், செக்யூரிட்டி செக்கிங் இருக்கு.
மெராகா டடாங் டரி இந்தியா உண்டக் பெர்ஜி பாபாஸ். அவாக் போலே மசக்கே டலம். நாம போலாமா? ஆல்பர்டோ, Howdy. Welcome, welcome. Welcome to Malaysia. ஆல்பர்டோ. He is my son, Arjun. Yeah. Hello, sir. வாங்க உள்ள போலாம். Yeah. என்ன உடை? ஆல்பர்டோ, இவன் கேட்ல நின்னவன் இங்கேயும் நிக்கிறானேன்னு ஆச்சரியமா இருக்கா? ஆமா. வாங்க உள்ள இன்னும் நிறைய ஆச்சரியம் இருக்கு. வாங்க உடை. அவுடை ஒரு நிமிஷம். இந்த சிலைய பாதுகாக்க இங்க பல விஷயங்கள் பண்ணி வச்சிருக்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டேய், அவுடை இப்ப வாங்க போலாம். பயப்படாதீங்க அவுடை. என் போன்ல ஒரு ஆப் மூலமா தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாளிகையை சுத்தி லேசர் கண்ட்ரோல் செட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தாண்டி ஒரு சின்ன எறும்பு வந்தா கூட தீ பிடிச்சி கருகி செத்துரும். நம்ம உள்ள போனதும் லேசர் கண்ட்ரோலை நான் திரும்ப ஆன் பண்ணிடுவேன். அதனால தைரியமா வாங்க. வாங்க. மிஸ்டர் ஆல்பர்டோ, இப்ப நான் பாக்குறது 4வது ஆளு. எவனும் அவன மாதிரியே இருக்கான். அவடே இந்த பைனாகுலர் மூலமா அங்க போய் பாருங்க, எல்லாம் தெரியும். அப்பா என்னப்பா? இருடா.
அதை கொஞ்சம் கொடுங்க, நான் கொஞ்சம் பார்க்குறேன். ஆல்பர்டோ, உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனா இங்க 20 பேருக்கு மேல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க. எப்படி? 20 பேர் என்ன ஒரே மாதிரி? 20,000 பேரை கூட என்னால உருவாக்க முடியும். புரியலையா? எல்லாம் ஜாப்பனீஸ் ரோபோக்கள். ரோபோவா? பார்க்கறதுக்கு அப்படியே மனுஷன் மாதிரியே இருக்கா. அத்தனையும் ரொம்ப சென்சிட்டிவ். எப்படி என் பேலஸை சுத்தி லேசர் கதிரை என்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், அதே மாதிரி இவங்க எல்லாரும் என் செல்போன் ஆப்ல கனெக்ட் ஆயிருக்காங்க. இந்த ரோபோவோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா? ஆ, ஆ, ஆ. நான் உங்களை கன் ஷூட் பண்ண எய்ம் பண்ண சொல்றேன்.